கூபிட் ஷேர் வந்து நேத்திக்கான மார்க்கெட்ல 52 வீக் ஐயே வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணிருக்கு. ₹498 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ₹500 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போகுது. சோ திடீர்னு ஏன் இந்த ஒரு ரேலி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நாளாவே ரேலி வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் ஆனா ஏன் சடன் ரேலி வந்து ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனியோட போர்ட் ரூம்ல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவங்க மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி எஃப்எம்சிஜிக்காக வந்து சவுதி அரேபியால ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ இவங்களோட எஃப்எம்சிஜி ஃபெசிலிட்டி சவுதி அரேபியால ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரீஜனல் பிரசன்ஸ் வந்து எடுத்துட்டு போய் கொடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ராங்கான பிரசன்ஸா வந்து பாத்தீங்கன்னா அங்க மாறுவாங்க. அந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ளை வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். ஸோ இதுல உள்ள போறாங்களா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் ரீசனா இருக்கு. அடுத்ததா இருக்குது அந்த ப்ரொமோட்டர்ஸ் பிளட்ஜ் பண்ணி இந்த ஸ்டேக்ஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க வெளிய. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி சாதகமா இருக்க ரீசனால இந்த கம்பெனி ஏத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸை பொறுத்தவரை 140% ப்ராஃபிட் வந்து ஏறிச்சு. ₹24 கோடி ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. மத்த கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இது ஃபார்மா கம்பெனிஸா இருந்தாலும் சரி, எஃப்எம்சிஜி கம்பெனியா நீங்க பார்த்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா 13,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி தான். சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ்டு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அதனால இதை பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். அண்ட் தென் இந்த டைம்ல கன்சிடர் பண்றது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஓவர் பிரைஸ்டா இருக்கு. அதனால கன்சிடர் பண்ணாம இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஷார்ப் ரேலி வந்து போயிருக்கு. கரெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். அது எந்த டைம்லன்றது தெரியாது.